தெஹிவளை மிருகக்காட்சி சாலையை மூடுமாறு எழுப்பப்படும் குரல். யாழ்ப்பாணத்தில் அதிகாலை இடம்பெற்ற சுற்றி வளைப்பு 6 அதிரடியாக கைது. குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல். ஆசிரியையின் நகையை அறுத்து ஏமாந்த இளைஞன். முல்லைத்தீவு மனித புதைகுழி அகழ்வு பணி 3ஆம் கட்டம் ஆரம்பம். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்பு இன்றே இறுதி வாய்ப்பு. சம்பந்தனின் இறுதிக்கிரியையில் கலந்து கொள்வதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள். வெளிநாடொன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கா விமானம். இலங்கையில் நடப்பு ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரியும் இதுவரையில் தற்போதும் திட்டமிடப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று உத்தரவிடக் கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் ஜூலை 8ஆம் திகதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதன் நிமித்தம் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் 5 நீதியரசர்களை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு அமைக்கப்பட்டுள்ளது. விஜித் மமல்கொட, முருடு பெர்னாண்டோ, பிரீதி பத்மன், எஸ் துரைராஜா ஆகியோர் இந்த அமர்வில் இடம்பெறுகின்றனர். இந்த மனுவை தொழிலதிபர் சாமிந்தர தயான் லெனாவ தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கருணா பிள்ளையான் போன்றோரை இணைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நலிந்த ஜேதிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய பிள்ளையான் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நலிந்த ஜேதிஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பிள்ளையான் மற்றும் கருணா போன்றோரை இணைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவால் ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தியின் பயணத்தை நிறுத்த முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை, கொள்ளை, கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஒற்றையாட்சியை பாதுகாத்து சமாதானத்தை ஏற்படுத்த முற்பட்டதாலேயே ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச போர் குற்றவாளியாக்கப்பட்டதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அண்மையில் குளியாப்பட்டியவில் இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக போலி வாக்குறுதிகளை பலர் வழங்குவதாகவும் அவ்வாறு வழங்குவதாயின் போரின் போது படையினர் எதற்கு உயிர் தியாகம் செய்தார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சமாதானம், போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம் தொடர்பில் பல தலைவர்கள் அரசியல் மேடைகளில் உறுதியளித்து வருவதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இவற்றை மஹிந்த ராஜபக்ச தனது அரசியல் மேடையிலிருந்து நீக்கியிருந்ததாகவும் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அர்ப்பணிப்புடன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச இலங்கையை பொறுப்பேற்கும் போது காணப்பட்ட போர் நிலையை சமாதான ஒப்பந்தத்தினூடாக போரை முடிவுக்கு கொண்டுவர முற்படுவோம் என சிலர் கூறியிருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். மேலும் சிலர் ஆயுதங்களை வழங்கியாவது போரை நிறுத்துவோம் எனும் நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கையின் சுதந்திரம் மற்றும் சமாதானத்தை மீண்டும் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெருங்கிய நண்பர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் செயல்பட்ட ராஜித சேனாரட்ன விரைவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக முன்னிறுத்தும் நோக்கில் பல்வேறு கட்சிகளை இணைத்து கூட்டணியொன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கூட்டணியை உருவாக்கும் முக்கிய நபர்களில் ஒருவராக ராஜித சேனாரட்னவும் செயல்பட உள்ளார். கூட்டணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவை இணைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க விரைவில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை வெளிப்படுத்த உள்ளதாக அறிய முடிகின்றது. சப்ரகம்பு மாகாண ஆளுநரும் மஹிந்த திசாநாயக்கவின் சகோதரருமான நவீன் திசாநாயக்க இவரை இணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. என்றாலும் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய மஹிந்த திசாநாயக்க நாம் அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக வெளிவரும் செய்திகளில் எந்தவித உண்மைத்தன்மையும் இல்லை என நிராகரித்ததுடன் தாம் தொடர்ந்து எதிர்க்கட்சியிலேயே செயல்பட உள்ளதாகவும் கூறினார். தெஹிவளை மிருகக்காட்சி சாலையை மூடுமாறும் விலங்குகளை முறையாக கவனிக்குமாறும் வலியுறுத்தி சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட தரப்பினர் குரல் கொடுத்து வருகின்றனர்.
இலங்கை மக்கள் அதிகமாக வந்து பார்வையிட்டு மகிழும் மிருகக்காட்சி சாலைகளில் தெஹிவளை மிருகக்காட்சி சாலை முதன்மையாக காணப்படுகின்றது. எனினும் பல ஆண்டுகளாக இங்குள்ள விலங்குகள் போதுமான உணவு மற்றும் பராமரிப்பில்லாமல் வாழ்கின்றன. இதன் காரணமாக இங்கு வாழும் விலங்குகள் ஆரோக்கியம் குன்றி காணப்படுவதாகவும் அவதிப்படுவதாகவும் பல்வேறுபட்ட தரப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். எனவே இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறி வருவதால் மிருகக்காட்சி சாலையை மூடுமாறு பலரும் குரல் கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் மருதங்கேணி காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சுற்றிவளைப்பானது நேற்று அதிகாலையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தெரிய வருகையில் 40 பேர் வரையான காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் குறித்த சுற்றிவளைப்பில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் கைது செய்யப்பட்ட அனைவரும் வாழ்வெட்டில் ஈடுபடுதல், சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி, விற்பனை போன்ற பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்பட்டவர்கள் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த நிலையில் மருதங்கேணி காவல்துறையினர் கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளுக்காக முற்படுத்த உள்ளனர். இதேவேளை நேற்று பிற்பகல் குடத்தனை வடக்கு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் மாலை 6 மணி முதல் திருவிழா இடம்பெற்றுள்ளதுடன் இரவு 10 மணியிலிருந்து இசை கச்சேரியும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கு இடம்பெற்ற வன்முறைகளில் வாகனம் ஒன்றுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் அவ்வாகனம் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அஸ்வெசும நிவாரண திட்டத்தின் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவுடன் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. தகவல்களை கணனிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்திற்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்வெசும திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்காக 4,75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்க நகையை நிர்ணயித்து சுமார் 500 ரூபாய் பெறுமதியான போலி நகையை ஆஸ்திரியரிடமிருந்து அறுத்து கொண்டோடிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹிருகடுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உபல்வத்த 6 கணுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹிக்கடுவ கொடமுதிர பிரதேசத்தில் வசிக்கும் பசறை நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணிபுரியும் இந்த ஆசிரியை பாடசாலை முடிந்து பசறை வெள்ளவாயவிலிருந்து பேருந்தில் ஹிகுருகடுவ தொடமுதன பகுதிக்கு வந்து பக்கவாட்டு வீதியில் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது சந்தேக நபர் பின்தொடர்ந்து வந்து ஆஸ்திரியை முகத்தில் மிளகாய் பொடியை வீசிவிட்டு நகையை தங்க நகையை நினைத்து திருடிச் சென்றதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இதே நேரம் ஆஸ்திரியை அலறியடித்ததை அடுத்து அக்கம் பக்கத்தினர் வந்து தப்பியோடிய சந்தேக நபரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாகவும் அதிலிருந்து சுமார் 500 ரூபாய் பெறுமதியான ஆஸ்திரியின் போலி நகையையும் காவல்துறையிடம் ஒப்படைத்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 3ஆம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது 2023ஆம் ஆண்டு ஆனி மாதம் தொடக்கம் நீதிமன்ற உத்தரவிற்கமைய 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு 40 மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் நிதி பற்றாக்குறை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணி தொடர்பான வழக்கின் விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாமை காரணமாக வழக்கு விசாரணைகள் தவணையிடப்பட்டிருந்தது. மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு தொடர்பான வழக்கு 16/6/2024 அன்று முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் அகழ்வு பணியினை நடாத்த நிதி கிடைக்கப்பெற்றதாக முல்லைத்தீவு மாவட்ட செயல்க பிரதம கணக்காளர் மயில்வாகனம் செல்வரட்னம் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை அடுத்து கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இன்று 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. முல்லைத்தீவு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் நேற்று கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வளாகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா, பேராசிரியர் ராஜ் சோமதேவ, காணாமல் போனோர் பணியக தலைவர் உள்ளிட்ட சட்டத்தரணிகள், கொக்குளாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி, கொக்குளாய் பகுதி கிராம அலுவலர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் உள்ளிட்ட அனைவரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 2023ஆம் ஆண்டுக்கான மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பது தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
இந்த அறிவிப்பின்படி 2023ஆம் ஆண்டு காப்போத உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களை 2023-2024 கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தற்போது கோரியுள்ளது. இதன்படி கடந்த வருட உயர்தர பெறுபவர்களின்படி பல்கலைக்கழக அனுமதிக்கு நிகழ்நிலை மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி திகதி இன்றுடன் முடிவடைகிறது. இதுவரை விண்ணப்பத்தை அனுப்பாத மாணவர்கள் பல்கலைக்கழக ஆணையகத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உரிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நினைவூட்டியுள்ளது. சம்பந்தனின் இறுதிக்கிரியையில் கலந்து கொள்வதற்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இறுதி அஞ்சலி நிறைவின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நேற்று காலை மார்ட்டின் வீதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தொடர்ந்து தந்தை செல்வா அரங்கத்திற்கு எடுத்து வரப்பட்டது. இந்த நிலையில் சம்பந்தனின் பூத உடல் இன்று காலை 6 மணியளவில் விமானம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு 9:30 மணி முதல் இறுதி அஞ்சலிக்காக அன்னாரது இல்லத்தில் வைக்கப்படும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னாரது இல்லத்தில் மதியம் இறுதிக்கிரியை இடம்பெற்று உடல் தகனம் செய்யப்படும். இதேவேளை பெருந்தலைவர் சம்பந்தன் அவர்களின் இறுதி அஞ்சலிக்காக விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உரியவர்களிடம் தொடர்பு கொண்டு அஞ்சலியில் கலந்து கொள்பவர்கள் இது குறித்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விமானம் நேற்று இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. UL 605 எனப்படும் இந்த விமானத்தினுள் ஏற்பட்ட அவசர மருத்துவ காரணத்திற்காகவே இந்த விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த மருத்துவ காரணம் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.